ஹலோ, மீண்டும் சந்திப்போமா? சந்திப்போமாவா? சந்தித்து கொண்டே இருப்போம். அஹ், அஹ், என் அன்பே அப்படின்றீங்களா? என் அன்பே, வாவ், தேங்க்யூ வெரி மச். ஓகே. ஒரு பேப்பர் தொழிற்சாலை ஒரு பேப்பர் தொழிற்சாலை செட்டிங் செட்டிங் ஓகே. அந்த பேப்பர் தொழிற்சாலையில் ரொம்ப தரமான பேப்பர்களெல்லாம் தயார் பண்ணியிருந்தாங்க. ஒரு முறை ஒரு சம்பவம் ஏற்பட்டது. என்ன சம்பவம்னா, இந்த பேப்பர் எல்லாம் குவாலிட்டி பேப்பர்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும்போது ஒரு யூனிட்டில் இருக்கிற ஒரு தொழிலாளி அந்த ப்ரோசஸ், அந்த பேப்பரை தயார் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸுங்களெல்லாம், கெமிக்கல்ஸு, ஆசிடு, பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியிருக்கான். அவனுக்கு எந்த வீட்டில் பிரச்சனை, அதை நினச்சிக்கின்னு செலுத்து வேலைலாம் பண்ணிவிட்டு பேப்பர் தயார் பண்ண ஆரம்பித்தோம். கேஸ்டிங், அதாவது பேப்பரை அந்த கூழ் மாதிரி, அது பேஸ்ட் மாதிரி இதெல்லாம் பேப்பராக பண்ணுறது எல்லாம் வேலை ஆச்சு. ஆயிடுச்சு. அவனுடைய வேலையை முடிஞ்சிச்சு. அன்றைக்கி செய்ய வேண்டிய பேப்பருங்கள்லாம், அவ்வளோ பேப்பர்ஸுங்களை ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணிவிட்டு டேபிள் மேலே ரேக் எடுத்து போச்சு. அந்த மேனேஜர் பார்த்துட்டு ஏதோ அவர் வேலை செய்யணும்போது தவறுதெல்லாம் ஒரு இங்கு பாட்டில் இருந்துச்சு. அந்த காலத்துலலாம் இங்கு பாட்டில் இருக்கும் டேபிள் மேலே. கட்டை உடன் பென் இருக்கும், அப்புறம் ஃபவுண்டன் பென்னு நல்லா இருக்கும். இப்போ மாதிரி அந்த பால் பாயிண்ட் பென்னுங்கோ, அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பென்னுங்கள்லாம் கூட கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் ஏதோ வேலை செய்யறதுக்கும் போது ஆஃபீஸ் வேலை தவறுதெல்லாம் அந்த பாட்டில் மேலே கைப்பற்றிட்டு அந்த அந்த பாட்டில் அந்த இங்கு கீழே ஊற்றிக்கிச்சு. கீழே ஊற்றிக்கணுன்னே அந்த பேப்பரெல்லாம் மேலெல்லாம் பட்டு பேப்பரெல்லாம் வேஸ்ட்டாச்சு, கேட்டு போச்சு. பார்த்தாக்கா இந்த பேப்பரு மேலே பட்ட இங்குகள்லாம் அப்படியே அது மேலே படர ஆரம்பிச்சிச்சு. கொஞ்ச நேரத்தில் காஞ்சி போச்சு. இங்கே இருந்த இங்கு, கீழே ஊற்றுற இங்கெல்லாம் வடிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன இது இப்படின்ட்டு, என்ன இப்படி இந்த பேப்பர் மேலே இந்த இங்கு பட்டோன்னு எல்லாம் அந்த இங்கெல்லாம் இதாகி போச்சு, பேப்பரெல்லாம் அந்த இங்கு பேப்பரெல்லாம் அந்த இங்கு இழுத்துக்குச்சு. யார் அவன் செய்த இந்த பேப்பரை, அவனை கூப்பிடு சொல்லிட்டு, என்ன பண்ண நீ, என்னடா பண்ண, என்ன பேப்பரெல்லாம் இந்த மாதிரி விசித்திரமாக இருக்குது, இந்த மாதிரி இது கீழே ஊற்ற இங்கெல்லாம் பேப்பர் இழுத்துக்குச்சே, என்ன பண்ண நீ? நான் என்ன பண்ணுறேன், நல்லா தான் சாப்பிட்றேன். ஏய், என்னடா பண்ண, என்ன பண்ண, என்ன பண்ணிக்கிறாள்? அப்புறம் யோசித்து பார்க்கும்போது ஒரு பாட்டிலில் இந்த கெமிக்கலை அதில் மிக்ஸ் பண்ணாமல் விட்டுக்கிறோம். மிக்ஸ் பண்ணுறோன்னு இந்த பேப்பரு நல்லா தரமாக இருக்க வேண்டிய பேப்பரு மந்தமாக ஆகிப்போச்சு.
அதில் தண்ணி விட்டாக்கா தண்ணி இழுத்துக்கிச்சு, இங்கு ஊற்றினா இங்கு ஊற்றிக்கிச்சு. அவன் ரொம்ப அவனை வார்ன் பண்ணி இது பண்ணிட்டுருந்தான். அப்புறம் இந்த பையன் சொன்னான், சார் அந்த இவன் திட்டினது நடந்த சம்பவத்தெல்லாம் மறந்துட்டு அந்த மேனேஜர்கிட்ட, சார் 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 அங்கே கொஞ்சம் கவனிங்க சார், அது மேலே நீ ஊற்றிட்டு இருந்த இங்கு, அந்த இங்கெல்லாம் அந்த பேப்பரை இழுத்துக்குச்சு, இங்கே இருந்த இங்கெல்லாம் அது இழுத்துக்குச்சு, பேப்பர் தான் ஆச்சு அப்படின்னு சொன்னான். அப்புறம் இவன் என்ன சொல்கிறான்னு சொல்லி கவனிச்சாக்கா, அந்த காலத்தில் என்ன ஆகும், இந்த பென்னில் அந்த கட்டை பேனான்னு சொல்லுவாங்க, அதில் இந்த பாட்டிலை தொட்டு அதில் எழுதுனாக்கா இந்த அந்த கட்டை பேனில் வர இங்குங்கள்லாம் அதை அப்படியே வெட்டாக இருக்கும். அதை உடனே அதை மடித்து வைக்க முடியாது, எனக்கு அது இங்குங்களுக்கு எல்லாத்துலேயும் எழுப்பிக்கும். அப்படின்ட்டு ஒரு நிலைமை இருந்துச்சு. இது பார்த்தாக்கா இந்த இங்கு வந்து அந்த பேப்பர் இழுத்துக்குச்சு. இந்த பையன் சொன்ன உடனே அவர் இன்னொரு பேப்பரை எடுத்து அது பேப்பர் மேலே இங்கு ஒரு பேப்பரில் அந்த கட்டை பேனாவில் ஃபவுண்டன் பேனில் எழுதிட்டு இந்த பேப்பரை எடுத்து அந்த அந்த எழுத்து மேலே அந்த எழுத்து மேலே அப்படி வச்ச உடனே அந்த எழுத்து மேலே இங்குங்கள்லாம் இந்த பேப்பரை இழுத்துக்குச்சு. அட என்னடா இன்னொரு தடவை இங்கு ஊற்றிட்டு இந்த பேப்பர் இன்னொரு பேப்பர் எடுத்து வச்சாக்கா அங்கே எடுத்த பேப்பரெல்லாம் இங்குங்கெல்லாம் அந்த பேப்பர் இழுத்துக்கிச்சு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு, அந்த மேனேஜருக்கு. இந்த பையனுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்னன்னாக்கா முன்னெல்லாம் அந்த அப்படி எழுதினாக்கா அந்த இங்குங்கெல்லாம் அப்படி இருக்கும், இன்னொரு பேப்பரெல்லாம் ஒட்டிக்கும். இப்போ வந்து இந்த பேப்பர் அது மேலே வச்சாக்கா அந்த இங்கெல்லாம் ஒட்டிக்க அழக்கா பிக்கப் பண்ணிட்டு அந்த லெட்டர்ஸ் மட்டும் க்ளீனாக இருக்கும். அப்போ அதிலேருந்து இந்த மாதிரி பர்பஸ்க்காக எழுதும் போது இந்த மாதிரி பேப்பரை அது மேலே வச்சுட்டு எடுத்தாக்கா அந்த ஈர்மார்க்கு இதெல்லாம் போயிடும். அதுக்கு தான் அதுக்கு பிளாண்டிங் பேப்பர் பேர் வச்சாங்க. ஆஃபீஸ்லலாம் அப்படி ரவுண்டாக இருக்கும், எழுதிட்டு அது பேப்பர் அது மேலே அப்படி வச்ச உடனே அதை இமீடியட்டாக அது பிக்கு இழுத்துக்கும். ஆஃபீஸில் எல்லாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. பாருங்க, ஏதோ அவனை அறியாத செய்த தவறுதலால் ஒரு புது விதமான பேப்பர் உற்பத்தி ஆச்சு. அதுக்கு பேர் என்ன வச்சாங்க, பிளாண்டிங் பேப்பர். இப்போ நம்மளாம் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ தான் பால் பாயிண்ட் பென்னு, நல்ல தரமான ஃபவுண்டன் பென்னுகள்லாம் வந்துடுச்சு. முன்ன இருந்ததெல்லாம் கொஞ்சம் எழுதினே இருக்கும்போது நடக்கிற பெண்ணு இங்கு ட்ராப் ஆகிடும், இங்கு ஜாஸ்தியாக வந்துட்டு மோட்டாக எழுதும். அந்த காலத்தில் அந்த பேப்பரெல்லாம் யூஸ் ஆச்சு, ரொம்ப நாளாக அது நடைமுறையில் வந்துச்சு. எல்லா ஆஃபீஸ்லேயும் அந்த பிளாண்டிங் பேப்பர்னு ஒன்று விற்பாங்க, அதை பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்களா, எதுலேயும் ஒரு நன்மை இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, முடிச்சுக்கலாமா? வணக்கம். இதெல்லாம் ஒரு கண்டுபிடிப்புகள், அதற்காக ஏற்பாட்டோடு கண்டுபிடிக்கிற விஷயங்களும் இருக்குது, நம்மளை அறியாமல் செய்த தவறுகளால் ஏற்படுற நன்மைகளும் இருக்குது. ஓகே, அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்படக்கூடாது. வணக்கம்.